22 ஆகஸ்ட். இன்றைக்கி ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பராமரிப்பேன், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன்னு ஆதியாகமம் 50:21 சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு இந்த வசனத்தை அவருடைய சகோதரர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவருடைய சகோதரர்கள் அவரை ஃபஸ்ட்டு குழியில் தூக்கி போட்டிருப்பாங்க. செகண்டு, அவரை 20 வெள்ளிக்காசுக்காக எகிப்தில் அடிமையாக விற்றுருப்பாங்க. ஏசப்பா அவரை ராஜாவாக மாற்றினதுக்கப்புறம் அவங்களோட சகோதரர்கள் எல்லாரும் அங்கே வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குழந்தைகளை நான் பராமரித்து உங்களுக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏசப்பா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உங்களோட குழந்தைகளை நாங்கள் பாதுகாத்துக்கொள்கிறேன். நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ அடுத்து என் குழந்தைய நான் என்ன படிக்க வைக்க போகிறேன், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏசப்பா எல்லாமே முன்குறித்து வச்சுட்டாங்க. ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைகளை உங்களையும் ஏசப்பா இன்றைக்கி பராமரித்து என்னென்ன செய்யணுமோ உங்களை பாதுகாத்து கொள்வாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, யோசேப்பு எப்படி தன்னோட சகோதரர்கிட்ட நீங்கள் பயப்படாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி நீங்களும் இன்றைக்கி எங்ககிட்ட சொல்கிறீங்க, உங்கள் குழந்தைகளையும் உங்களையும் நான் பாதுகாத்து கொள்கிறேன், பராமரித்து கொள்கிறேன்னு. நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹேவ் அ பியூட்டிஃபுல் டே.